ஹேங்க சிட்டிக்கு நம்ம ஜிம்னோட ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்க போகிறோம். ஐ நீட் மை எக்ஸ் ஒய்ஃப் அகைன் பார்ட் 5 போன பார்ட் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஜிம்முனுக்கும் எனக்கும் ஜிம்னு வந்து உடனே ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அதோட அந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 5. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. வாயின் இப்போ தான் கண்ணை முழிச்சு பார்க்குறா. பார்த்தா பக்கத்தில் ஜிம்முனை காணோம். இவன் என்ன நைட்டும் குதிச்சு போயிட்டானா என்ன? ஜன்னல் வழியாக எங்கேயாவது எதிரி குதிச்சு போயிட்டானா என்ன? அவன் எங்கே போனான் எனக்கு என்ன? என் வாழ்க்கையை சுத்தமாக நாசமாக்கிட்டான். இவன் நான் லவ் பண்ணியிருக்கக்கூடாது, கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது, ஏன் இப்போ கூட மீட் பண்ணியிருக்கக்கூடாது. ஏன் என்னை போட்டு இவன் பாடாக படுத்துறான். அதான் டிவோர்ஸ் வாங்கி நான் போயிட்டேன்ல, அப்புறம் என்ன இவனுக்கு வந்துச்சு? இவன் லவ் பண்ணுற பொண்ணு கூட சந்தோஷமாக தானே இருக்கான். நான் ஏதாவது சொல்கிறேன், நான் எதுவுமே இல்லை. அப்புறம் ஏன் இவன் என்னை போட்டு இப்படி பாடாப்படுத்திட்டு இருக்கான்? இவனுக்கு என்ன தான் வேணும்? நேற்று நைட்டு என்னமோ டிஸ்டினி அது இதுன்னு கருமம் என்னமோ பேசிகிட்டு இருக்கான். அப்போ நான் அவனுக்கு இதுக்கு மட்டும்தான் இருக்கேனா? ஏன்னா அவ்வளோ சீப்பாக நினச்சிட்டான் அவன் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப அழுகையாக வருது. அப்படியே ஃபேஸை கப் பண்ணிட்டு அழுதுட்டு அப்படியே ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறா. அவளால் சுத்தமாக முடியல பாவம். இருந்தாலும் அவளுக்குன்னு இப்போ யாருமே இல்லை. அவள் தான் பார்த்துக்கணும். அது அவளுக்கும் நல்லா புரியுது. அதனால் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா ஜிம்முன்னு வந்து கங்கு கூட கிச்சனில் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இதை பார்க்குற வயனுக்கா, நீ எல்லாம் மனுஷனே இல்லை ஜிம்மன். சத்தியமாக நீலாம் மனுஷனே இல்லைடா, மிருகத்தனம். ஒரு கேவலமான ஜென்மத்தில் பார்த்ததில்லை ஜிம்மன். இவ்வளோ கேவலமாக இருப்பியா நீ அப்படின்ட்டு வாயன் அப்படியே மனசில் நினச்சிட்டு கண்ணில் கண்ணீர், வேதனை, வலி எல்லாமே அப்படியே நிற்கிது. அப்படியே ஒரு மாதிரி பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டா. அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்கா. ஆனால் ஜிம்மன் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காமா அவளை பார்த்து, நான் இவ்வளோ சீக்கிரம் உன்னால் எந்திக்க முடியுமா? ரொம்ப சீக்கிரம் எந்திக்கிறியம்மா. நான் சாப்பாடு வேணுமா? உனக்குலாம் என் பொண்டாட்டி சமைச்சு விட மாட்டா. வேணும்னா வா, வந்து நீயே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி நீயே பாத்திரத்தை கழுவி எடுத்து சமைச்சு சாப்பிட்டுக்கோ. பொருளை நான் தருவோம்ப்பா, அந்தளவுக்கு நான் மோசமானவ கிடையாது. ஆனால் ஏன் கங்கு உனக்கு சமைச்சு தர மாட்டா. ஏன்னா என் செல்ல பாவம். அவள் எனக்கு சமைச்சு தரதுக்கே அவளுக்கு பாவம் கை வலிக்கும், கால் வலிக்கும். அவள் நின்றுட்டு வேற சமைக்கிறா. அவள் பாவம்ல. உனக்கு வேணா அந்த செம்ம அப்படின்றான். வயனுக்கா உன் பொண்டாட்டி சமைச்சது எவனுக்குடா வேணும், நான் கேட்டானா அப்படின்னு தான் இருக்குது. அப்படியே நிறைய ஜிம்மன்கிட்ட வந்து, எனக்கு ஒன்றும் தேவையில்லை ஜிம்மன், நானே சமைச்சு சாப்பிட்டுப்பேன். இல்லைனா சாப்பிடாம செத்து கூட போவேன். சரியா? எனக்கு ஒன்று உன் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு உயிர் வாழணும்னு ஆசை இல்லை. அதுக்கு செத்து போகிறதே மேல்னு தான் எனக்கு தோணுது. நீயே ஆசை பொண்டாட்டி இந்த கங் சாரி உன்னோட டார்லிங் சமைச்சு கொடுத்தத முக்கு பிடிக்க சாப்பிடு. இவளை நீ நம்பு, நல்லா நம்பு. எனக்காவது ஒரு நாள் உன் தலையில் மிளகா அரைச்சிட்டு போகிறா. அப்போ புரியும்டா உனக்கு. அப்போ புரியும். அப்போ ஒன்று நீயே சிறுப்பால் அடிச்சுப்ப. அதை நான் பார்ப்பேன், கண்டிப்பாக பார்ப்பேன். எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. அப்போ ஜிம்முன்னு உன்னோட கழுத்தை பிடிச்சி, என்னடி இப்போல்லாம் டைலாக் பேசுனா பயந்துருவேன், நான் எக்கங்க தப்பாக நினச்சிப்பேன்னு நினச்சி வந்து கதையாக சொல்லிட்டு இருக்கியா? நீ தின்னு திங்காமல் போய் இரு இல்லாமப்பா. எப்படி தேவையில்லாமல் ஏன் சொல்லத்தை தப்பாக பேசிகிட்டு இருக்க? வாயை ஒட்டச்சு எடுத்துருவோம் பார்த்துக்கோ. தேவையில்லாமல் என் கங்கை பற்றி பேசுகிற வேலை வேணாண்ணே, நல்லா இருக்காது, அசிங்கமாக போயிடும். புரியுதா? நேற்று நைட்டு மறந்தது, அதாவது நடந்தது மறந்துருச்சா என்ன? ஞாபகம் இருக்குல்ல? இன்றைக்கி நைட்டு வருவேன். ரெடியாரு? உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டியா வச்சுமனதை? நீ சொன்னாலும் என் செல்லம் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டா. என்னை புரிஞ்சுக்க தான் ட்ரை பண்ணுவா. நம்மாரே இருப்பான்னு எதிர்பார்க்கக்கூடாதுண்ணே. புரியுது. அதான் நைட்டா என் பக்கத்தில் படுத்திருந்தா எஞ்சி போய் அவள் பக்கத்தில் போய் படுத்துட்டியோ? நல்லா பர்ஃபெக்டாக ஆர்டர் பண்ணி வா, சூப்பர். எனக்கு அப்படியே உன்னை நினச்சாலே அசிங்கமாக இருக்குது. உன்னை போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணி இப்போ திருப்பியும் கிடைச்சே. என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது ஜிம்முனுக்கு அவளை தான் உச்சக்கடத்துக்கு வந்துச்சு. பலார்னு உனக்கு கன்னத்திலே விடுறான். எனக்கு வலிச்சிருச்சு. அப்படியே கன்னத்தை பிடிச்சி ஜிம்முனை வரையலான்னு வந்தா கங்கு கை பிடிச்சிட்டு, அக்கா நீங்கள் என்ன என் ஹஸ்பண்ட் அடிச்சிட்ருக்கீங்க? இப்படிலாம் பண்ணாதீங்க, ஜிம்முனை ஹர்ட் பண்ணாதீங்கக்கா.
வேணும்னா என்ன வேணா அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, வானுக்கு இருக்கிற கோவத்துக்கு அவளே அடிக்கலான்னு தான் தோணுது. அவ கங்க கூட அடிக்கலான்னு சொல்லிட்டு பல்லார்னு ஒரு அறை தான். கங்கு அப்படியே பொத்துன்னு கீழ விழுந்துட்டா. சிம்ரனுக்கு அத பார்த்ததும் அவ்வளோ வெறியாயிடுச்சு. ஓடி போய் கங்க தூக்கி விட்டு, "என்னாச்சு? என்னாச்சு? பலமா அடிச்சிட்டாளா?" "இல்லங்க, அவங்களாம் ஒண்ணும் அடிக்கல. நீங்க விடுங்க. நம்ம சண்டை போட வேணாம். எதுக்கு இதெல்லாம்? வேணாம் விடுங்க." "ஏய் என்னடி கண்ண பாரு எப்படி சிவந்திருக்குன்னு. உன்ன அடிச்சிட்டாளா அந்த வாயன். அவள நான் சும்மா விடமாட்டா" அப்படின்ட்டு அப்படியே சிம்முன்னு ஒரு கொலை வெறியோட எந்திரிச்சு வாயனோட கழுத்த புடிச்சுட்டு, "நானும் பார்த்துட்டே இருக்கேன். எவ்ளோ தைரியம் இருந்தா என் கங்கைய என்ன அடிச்சிருப்ப? ஆ? அவ்ளோ அவ்ளோ திமிரு? ஆ? இருக்கக்கூடாதே" அப்படின்ட்டு மறுபடியும் பலாரும் ஒரு அரைஞ்சிட்டு வாயன பார்த்து, "இங்க பாரு. இன்னைக்கு நீ பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது. உனக்கு சோறு, தண்ணி இன்னைக்கு ஃபுல்லா யாரும் தரமாட்டாங்க. நானா எப்போ உனக்கு தரணும் அப்படின்னு எனக்கு மனசு வருதோ, அப்பதான் என்னால தர முடியும். அதுவே டவுட்டு தான். அதுவரைக்கும் நீ ஒண்ணுமே சாப்பிடாம பட்னியா ஒரு ரூம்லலாம் கிடக்கூடாது. ஸ்டோர் ரூம் இருக்குல்ல, அங்க போ. அங்க போ. நான் எதுக்குடா போகணும்? என்னை விடு நான் போறேன்" அப்படின்ட்டு வாயன் பாட்டுக்கு சிம்முனை தள்ளி விட்டுட்டு அழுதுட்டே வெளில ஓடுறா. சிம்முன்னு அப்படியே வாயனை பிடிச்சி தூக்கி ஸ்டோர் ரூமுக்கு கூட்டு போய் ஸ்டோர் ரூம்லேயே அப்படியே போட்டு அடைக்கிறான். ஸ்டோர் ரூமில் ஒரு ரெஸ்ட் ரூம் கூட இல்லை. வாயனுக்கா ஒரு மாறி இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? ரெஸ்ட் ரூம் போன என்ன போ ஆ நீ எங்கனாலும் போ, இல்லை போகாம இருந்து செத்து கடை. எனக்கு என்ன வந்தது? எனக்கு அங்கேயே அடிச்சிட்டில. அவளை அடிச்சா அவளை ஹர்ட் பண்ணா எப்படி எப்படி உன்னோட பனிஷ்மெண்ட் இருக்குன்னு உனக்கு தெரிய வேண்டாம்? உனக்கு புரிய வேண்டாம்? அவளுக்கு வலிச்ச மாதிரி உனக்கு 100 மடங்கு வலிக்க வேண்டாம்? இங்கே பாரு, நீ என்னை 2 அறை அரைஞ்ச. நான் அவளை 1 அறை தான்டா அரைஞ்சேன். அப்படியா? அதுக்கு என்னடி இப்போ? திருப்பி அவளை 1 அறை அறையணும். என்னை வெளியே திறந்து விட்றியா? அவளை அரைஞ்சிட்டு மறுபடியும் இந்த ஸ்டோர் ரூம்லேயே வந்து உட்காந்துக்கிறா அப்படின்ட்டு வான்னு சொன்னதும் சிம்மனுக்கு இன்னும் கோவம் வந்துடுச்சு. நீ உள்ளே கடந்து சாவு. நான் கூட 5 நிமிஷம் உன்னை உள்ளே போட்டுட்டு வெளில எடுத்து போட்டுடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ பேசுகிற பார்த்தியா? திமிருடி உனக்கு. எல்லாமே திமிரு தான். அவ்வளோ இருக்கக்கூடாது. அவ்வளோ இருந்தா எனக்கு பிடிக்காது. நீ உள்ளே கடை. அப்போ தான் உனக்கெல்லாம் புத்தி வரும். உன்னையெல்லாம் போய் கூப்பிட்டு வந்திருக்க மாதிரி என்னை செருப்பால் அடிக்கணும் அப்படின்ட்டு சிம்மன் சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். அவள் இன்னும் உள்ளே கடந்து அழுகிறா. அவளால் சுத்தமாக தாங்கிக்கவே முடியலை. அப்படியே மனசுக்குள்ளே தோணுது, இவன் நம்மளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ கூட அவ்வளோ இவ்வளோ கேரிங்காலாம் இல்லையே. இத்தனைக்கும் நான் காய்கறி வெட்டும் போது கையெல்லாம் நான் கட் பண்ணிப்பேன். சிம்மன் இங்கே பாரு கட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் போய் பேண்டேஜை போடுறீ அப்படின்பான். இல்லைனா பேண்டேஜ் எடுத்து போட்டுடுவான். ஆனால் இந்த மாதிரி தூக்கி விட்டு பாசமாக வலிக்குதாமா அப்படின்லாம் கேட்டதே இல்லை. என்கிட்ட கூட அவ்வளோ லவ் அவன் இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. அப்போ என்கிட்ட நடிச்சிருக்கானா? கங்கு கிட்ட தான் உண்மையாக இருக்கானா? அப்போ அவனுக்கு என்ன பிடிக்கலையா? சும்மா நடித்தானா? ஆனால் ஏன் பண்ணணும் அப்படி? ஏன் பண்ணணும்? எதுக்காண்டி? ரீசன் என்ன? நான் அப்படி என்ன பண்ணேன் அவனுக்கு? அப்போது நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கும்போது லவ் பண்ணல. அவன் எனக்கு பிடிக்கலையா? இல்லை எனக்கு அவனுக்கு பிடிக்கலையா? இல்லை என்ன தான் நடந்தது? எதுக்கு இந்த கங்கு நடுவில் வந்தா? அவன் மேலே இவ்வளோ லவ் காட்டுறான். ஒரு சின்ன சண்டை கூட வர மாட்டேங்குது. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட ஆக மாட்டேங்குது. எனக்கு அவனுக்கு எவ்வளோ சண்டை வந்திருக்கும், எவ்வளோலாம் நடந்திருக்கும். அதையே அவங்களுக்கு வர மாட்டேங்குது. அவ்வளோ பர்ஃபெக்டான பேரா? அவன் சொன்ன மாதிரி இவனோட பர்ஃபெக்ட் மேட்ச், என்னோட டெஸ்டினி கங்கா தான் இருப்பாளா? அதனால தான் இவங்க இப்படி இருக்காங்களா? அப்புறம் ஏன் எனக்கு இப்படி நடந்தது அப்படின்ட்டு வாயின் அப்படியே பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. அப்படியே இந்த பக்கம் ஜிம்மன் வந்து கங்கை போட்டு தாங்குறாரு. என்னாச்சுமா? ரொம்ப வலிக்குதா? ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாமா? எலும்பு ஏதாவது உடஞ்சிருக்கான்னு? ஏங்க ஓவரா பண்ணிகிட்ருக்கீங்க? விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் அவங்க சும்மா தானே அடித்தாங்க. நீங்கள் ஏன் அவங்கள ஸ்டோர் ரூம்லாம் போட்டு வச்சுருக்கீங்க? பாவம் அவங்க. ரெஸ்ட் ரூம் போனால சாப்பிடும் என்னங்க பண்ணுவாங்க? ஒரு தண்ணி கூட குடிக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. நானே பார்த்தேன். அவங்க ஆக்சுவலாக நடக்க முடியாமல் தாங்கி தான் நடந்து வந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. ரொம்ப பாவமாகவே இருந்துச்சுங்க. நீங்கள் வேறு அடிச்சிட்டிங்க. பாவம்ல அவங்க. விடுங்க, அவங்க ஒரு கிளாஸ் தண்ணியாவது குடிக்கட்டும். நானாவது போய் கொடுத்துட்டு வரேன். நீ இவ்வளோ நல்லவளாக இருக்கிறதாண்டி அந்த வான் உன் மேலே ஏறி இப்படி ஆடிட்டு இருக்கா? இவ்வளோ நல்லவளாக இருக்காத பொண்டாட்டி சரியா? இருந்தா அந்த வாயன் இப்படி தான் பண்ணுவா. நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது. நீ கொஞ்சமாவது ஸ்ட்ராங்காக இரு. கொஞ்சமாவது உன் லுக்கை மாற்றுடி. ஏங்க இந்த லுக்கில் நான் நல்லா இல்லையா? ஏய், நான் அந்த லுக்கை சொல்லடி. நான் சொல்கிறது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு டெரரான லுக்கு லைட்டாவது வரணும்ல. ஆனால் உங்ககிட்ட எப்பயுமே சாஃப்டான லுக்கு தாண்டி இருக்குது. அந்த டெரர்னஸே வர மாட்டேங்குது. அப்படியா? டெரரே வர மாட்டேங்குதா? என்னென்னு தெரிலங்க. என் கேரக்டருக்கு அது செட் ஆகாது போல். அதான் வரவே மாட்டேங்குது.
அதனால தான் எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. ம். ரொம்ப பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? ம். சொல்ல முடியாது. ரொம்ப பிடிக்கும். சும்மா சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன தானே ரொம்ப பிடிக்கும். அவங்கள தானே ஃபர்ஸ்ட்டு நீங்க உருக்கி உருக்கி லவ் பண்ணீங்க. அதுக்கப்புறம் தானே உங்க லைஃப்ல தேவையே இல்லாம நான் வந்தேன். என்ன மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பிடிக்கும், என்ன பிடிக்கும்னு சும்மா சொல்லிட்டுருக்கீங்க. யாருக்கு தெரியும்? உங்களுக்கு என்ன பிடிக்குமா? இல்ல வாயனக்காவ பிடிக்குமான்னு. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வாயனக்காவ தான் பிடிக்கும் அப்படின்ட்டு, அப்படியே கங்கு வந்து கொஞ்சம் பொசசிவ் ஆகுற மாரி சொல்ல, சிம்னிக்கு இது கேட்டதும், "என்னடி சொல்லிட்டுருக்க? அதெல்லாம் இல்ல. எனக்கு உன்ன தான். உன்ன தாண்டி ரொம்ப பிடிக்கும்." அது எப்படி சொல்றது? ஒயன் வேற, நீ வேற. ஒயன்லாம் கணக்கிலே எடுக்காத. அதெல்லாம் எப்படி சொல்றது? அந்த லிஸ்ட்லயே கிடையாது. அதெல்லாம் ஒரு வேஸ்ட்டுடி. ஒயன்லாம் உன் பக்கத்துல நிக்க முடியுமா? நீ தான்டி சும்மா டாப்ல இருக்க. என் மனசுலயும் சும்மா டாப்ல இருக்க. எனக்கு எல்லாரோட உன்ன ரொம்ப பிடிக்கும். நிஜமாவா? ம். நிஜமா தான் அப்படின்ட்டு 2 பேரும் மாறி மாறி லவ் யூ சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சத்தம்லாம் எனக்கு நல்லா கேட்குது. அவளுக்கா, "நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா" அப்படின்ற அளவுக்கு போயிருச்சு. அப்படியே ஒரு மாரி வெறுப்பாயி அப்படியே அந்த ஸ்டோர் ரூம்லேயே உட்காந்துருக்கா. வயிறு வலிக்குது, எல்லாம் வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது. அதனால ஒரு டயர்ட் ஆயிட்டா. ஸோ மறுபடியும் அப்படியே அந்த செவுத்துல சாஞ்சு தூங்குறா. அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கியாச்சு. ஒரு 2 மணி நேரம் இருக்கும். சிவன் மறுபடியும் ஆஃபீஸ் போயிட்டு திருப்பி வரான் லஞ்சுக்கு. ஸோ லஞ்சுக்கு அந்த ஸ்டோர் ரூம் ஒரு மாதிரி பார்த்துட்டு உட்காந்துருக்கான். கங்கு அத பார்த்துட்டு, "என்னாச்சுங்க? ஏன் ஸ்டோர் ரூமே ஒரு மாரி பார்த்துட்ருக்கீங்க? ஓ! உள்ள ஓனக்கா இருக்காங்க. அதனால தானே பார்த்துட்ருக்கீங்க. நான் வேணா அவங்களுக்கு போய் தண்ணி இல்ல சாப்பாடு குடுத்துட்டு வரவா? அவங்க எதுவுமே சாப்பிடல, எதுவும் குடிக்கவும் இல்ல. ஏன் ரெஸ்ட் ரூம் கூட போகல. பாவம்ல. நான் வேணா திறந்து விடவா? சாவி குடுங்க." "அதெல்லாம் நீ ஒண்ணும் பண்ண வேணாம். அவ இருப்பா. என்ன இல்லாமலா போயிருவா?" ஏங்க என்னங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அவங்க ஒரு பொண்ணுங்க. ஏதாவது ஆகக்கூடாது எதாவது ஆயிடுச்சுன்னா, பார்க்குறதுக்கே ரொம்ப டயர்டா வேற இருந்தாங்க. எனக்கு ஒரு மாரி பயமா இருக்கு. அவங்க எந்த சத்தமும் வேற குடுக்கல. ஆ கதவ தர அப்படின்ட்டு நான் போனதுக்கப்புறம் உன்ட்ட கத்தலையா? ஆர்ப்பாட்டம் பண்ணலையா? இல்லைங்களே! அந்த மாதிரி அவங்க எதுவும் பண்ணல. நீங்க உள்ள அவங்கள அடைச்சு போட்டதுலேருந்து, நீங்க போனப்போ எப்படி அமைதியா இருந்தாங்களோ, அதே மாரி இப்போ வரைக்கும் அமைதியா தான் இருக்காங்க. சத்தம் எதுவுமே கேட்கவே இல்லங்க. அதாங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. திறந்து விடுங்களேன். அதெல்லாம் வேணாம். அவ கிடப்பா அப்படின்ட்டு சிம்ரன் அந்த ஸ்டோர் ரூமை பார்த்துட்டே தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். கங்கு அப்படியே சாப்பாடு குடுத்துட்ருக்கா. ஸோ அப்படியே காலிங் பெல் ரிங் பண்ணுற சத்தம் கேட்குது. கங்கு, "இருங்க நான் யாருன்னு பார்க்குறேன். யார் நேரத்தில் வரப்போறா? இருங்க நான் பார்த்துட்டு வரேன்" அப்படின்ட்டு யாருன்னு அப்படியே போய் பார்க்குறா. பார்த்தா ஸோ வி தான் வராரு. வி வந்து ஜிம்னோட வந்து தம்பி. ஸோ வி வந்ததும் ஜிம்மன் பார்த்துட்டு, "என்னடா தம்பி ரொம்ப நாளா வீட்டு பக்கம் ஆள காணோம். இப்போ வந்திருக்க?" "ஆ உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் வந்தேன்." "சரி சரி. இந்தா ஹனிய பாரு." "ஓ ஹாய். ம் வாங்க உட்காருங்க. சாப்பிட்றீங்களா? ஜூஸ் குடிக்கிறீங்களா?" "இல்ல இல்ல எதுவும் வேணாம்." "டேய் உன் அண்ணி எவ்வளோ பாசமாக கேட்டுட்டு இருக்க. என்னடா ஒன்றும் வேணான்ட்டு இருக்க?" "அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லுற." "சரி ஹாஸ்பிட்டல்லாம் எப்படி ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்கு?" "எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு." "சரிடா. இன்னும் எத்தனை நாள் இங்கே இருப்ப? எத்தனை நாளாக இங்கே இருக்கதா பிளான்?" எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 மாதம் இருப்பேன்." "என்னடா எப்பயுமே அண்ணா வீட்டுக்கு வந்தா இன்னைக்கு இருப்ப, நைட்டு போயிருவ. இப்போ என்ன 1 மாதம்?" "பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் ஒரு எமர்ஜென்சி கேஸஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னை கூப்பிட்டுருக்கானுங்க. அவ்வளோதான்." "ஓ சரிடா தம்பி. சரி நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன். உன் அண்ணி வீட்டில் தான் இருப்பா. ஏதாவது வேணா அவட்ட கேளுடா விடுப்பா." சரி சரி நீ கிளம்பு" அப்படின்ட்டு அப்படியே கங்க அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் தேங்க் பார்க்குறான். பார்த்துட்டு எதுவும் சொல்லலை. அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான். கங்கு தான், "ஜூஸ் குடிக்கவா? ஏதாவது காஃபி சாப்பிட்றீங்களா?" சொன்னார். ஜிம்மன் சொல்லியிருக்காரு, "உங்களுக்கு காஃபி வந்து அதிகமாக பிடிக்காது, குடிக்க மாட்டீங்க" அப்படின்ட்டு. ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி குடிப்பீங்கன்னு சொன்னாங்க. "நான் வேணும்னா அதை போட்டு தரவா? நீங்கள் குடிக்கிறீங்களா?" "இல்லை வேணாம். இப்போ நான் குடிக்க மாட்டேன்." "ஓ இப்போ குடிக்க மாட்டீங்களா? ஏன்?" "ம் குடிக்க பிடிக்கல விடுங்க." "ஓகே. அப்போ சாப்பிட்றீங்களா? ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுக்கவா? இல்லை ஃபுட் ஏதாவது?" "இல்லை இல்லை எதுவும் வேணாம். எதாவது வேணும்னா நானே எடுத்துக்கிறேன். இல்லை வேணும்னா கூப்பிட்றேன் உங்கள." "ஓகே ஓகே. நான் இப்போ கொஞ்சம் ஒர்க் பார்க்கணும். ஸோ அதனால் நீங்கள் புரியுது. நான் ஹாலில் உட்காந்துருக்கேன். நீங்கள் டைனிங்கில் உட்காந்து வேலைய பாருங்க" அப்படின்ட்டு கங்கு பாட்டுக்கு போயிட்டா. ஆனால் கங்கு யோசிக்கிறா, இவன் என்ன இப்படி முறைக்கிறான்? ஜிம்மன் எவ்வளோ நல்லா ஸ்வீட்டாக பிஹேவ் பண்ணுறாரு. இவன் ஏன் வந்து ஒரு மாதிரி ரூடாகவே இருக்கான்? இவன் கேரக்டர் இப்படி தானோ தெரில.
ஜிமின் இப்படி தானே சொல்லியிருக்காரு, இவன் அதிகமா பேச மாட்டான்னு. ஸோ, அதனால இப்படி இருக்கான் போல அப்படின்ட்டு, அவளும் தேங்கா பத்தி பெருசா எதுவும் எடுத்துக்காம அங்கேருந்து போயிட்டா. ஸோ, இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். என்னோட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? டாடா பை சி யூ லேட்டர். பாய்.